வணக்கம் சார். என் பேரு ரிஷி டிவேதி. நான் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன். என்னோட கேள்வி, மை லைஃப் மை ரூல்ஸ்ன்னு சொல்றதும், குடும்பத்தோட எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுறதுக்காக சமூக பழக்கவழக்கங்களை பின்பற்றாம இருக்கிறதும் எந்த அளவு வரைக்கும் சரியானது? நீங்க அத கடைசி லெவல் வரைக்கும் சொல்லலாம். ஒரு முழுமையான அர்த்தத்துல கூட சொல்லலாம். ஆனா அத சொல்றது உண்மையாவே நீங்களா இருக்கணும். பெரும்பாலும் சமூகத்துக்கு எதிரா நாம உயர்த்துற கிளர்ச்சியே ஒரு சமூக விஷயமா தான் இருக்கு. பொதுவா நாம சமூகத்துக்கு முன்னாடி வைக்கிற கிளர்ச்சிங்கிறது ரொம்பவுமே சமூகமானது. அதுக்கு சமூக நோக்கங்களும் இருக்கு. பாருங்க, ஓ, இதுதான் சமூகம். இங்க இருக்கிற நீங்க 100 பேரும் தான் சமூகம். நான் இந்த கிளர்ச்சியாளன். நான் ஒரு பெரிய கிளர்ச்சியாளன். அதனால உங்களுக்கு எதிராக கிளர்ச்சி பண்றேன். நீங்க எல்லாரும் முட்டாள்னு சொல்றேன். நியூட்டன்ல இருந்து ஐன்ஸ்டீன் வரை எல்லாரும் முட்டாளா இருந்திருக்கீங்க. உங்களுக்கு எதுவும் தெரியாது. சாக்ரட்டிஸ்ல இருந்து சாட்ரே வரைக்கும் நீங்க எல்லாரும் முட்டாள்கள். உங்களுக்கு எதுவும் தெரியாது. நான் ஒருத்தன் மட்டும்தான் ஒரிஜினல், உண்மையானவன். நான் இளம் கிளர்ச்சியாளன்னு சொல்றேன். அதனால நான் உங்கள ஒருத்தன் இல்லைன்னு அறிவிச்சிட்டு கொள்கையை திறந்தவர் மாதிரி இந்த பக்கம் வந்துடுறேன். நான் உங்கள ஒருத்தன் இல்லை. அப்புறம் இங்க என்ன செய்யறேன்? இல்ல, நான் ஒளிஞ்சுக்கல. என்னோட ஒரு கண் உங்க மேலதான் இருக்கு. இது வந்து ஒரு பொதுவான விஷயம். உங்களுக்கு தெரியும் இல்லையா? நம்ம எல்லாரும் இதை செய்யறோம். நான் உங்கள ஒருத்தன் இல்ல, உங்களை நான் புறக்கணிக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறேன்? யார் ஈர்க்கப்படுறாங்கன்னு கவனிக்கிறேன். யாராவது ஈர்க்கப்பட்டா இங்கிருந்து அவங்கள ரகசியமா கூப்பிடுவேன். அவர் ஈர்க்கப்பட்டிருக்கார், வாங்க என்னோட ராஜ்யத்துல சேர்ந்துக்கோங்கன்னு சொல்லுவேன். இது சமூகத்துக்கு எதிரான கிளர்ச்சி கிடையாது. உண்மையாவே நான் சமூகத்தோட ஒரு பெரிய ரசிகனா இருக்கேன். அதனாலதான் என்னையே மையமா வச்சு நானே ராஜாவா இருக்கிற மாதிரி இன்னொரு சமூகத்தை உருவாக்க பார்க்கிறேன். இதை நீங்க பார்த்தது இல்லையா? கார்னர் ரெபல்னு சொல்லுவாங்க. அவர் கிளர்ச்சி பண்ணி ஒரு மூலைக்கு போய் தன்னோட கடையை ஆரம்பிச்சு அப்புறம் அங்க அவர் சில பேரை இருக்கிறாரு. உங்களுக்கு மூளை கடை பற்றி தெரியும் இல்லையா? அந்த வார்த்தை அங்க இருந்துதான் வந்தது. இந்த எல்லா கடைகளையும் கார்னர் அப்படின்னு எழுதி இருக்கிறத நீங்க பார்த்தது இல்லையா? ஏன்னா இந்த மூளை கடைகள் ரொம்ப நல்லா வேலை செய்யும். ஸ்டேஷனரி கார்னர் இல்லைன்னா ஏதோ ஒண்ணு. உண்மையான கிளர்ச்சி நடக்கணும்னா முதல்ல உங்களுக்கு 2 விஷயங்கள் தெரியணும். ஒண்ணு, நீங்க எதை எதிர்த்து கிளர்ச்சி பண்றீங்க. 2வது, கிளர்ச்சி பண்ற அந்த நீங்க யாரு. நமக்கு 2மே தெரியறது இல்ல. இது என்ன மாதிரியான கிளர்ச்சி? வெறும் ஏமாட்டு வேலை. இது சமூகத்துக்கு எதிரான கிளர்ச்சி கிடையாது. இது ஒரு சமூக நிகழ்வுதான். சமூகத்துக்குள்ளேயே நடக்கிறது. யாரால சமூகத்தை அதிகமா இழிவுபடுத்த முடியுதோ அவர் பெரிய ஆளா மாறிடுறாரு. அந்த கோபக்கார வாலிபர் ஆரம்பத்துல இந்த உலகத்தை ஒரு பொருட்டாவே மதிக்காம இருந்தாரு. உன்னோட இந்த உலகத்தை நீ வச்சுக்கோ. ஆனா இப்போ பாருங்க, அதே உலகம் அவரை தன் தோல்ல சுமந்துட்டு இருக்கு. அவர் உலகத்தையே திறந்த ஒரு துறவி மாதிரி தெரிஞ்சாரு. ஆனா திடீர்னு அவர் இப்போ உலகத்தோட செல்லப்பில்லை. மை லைஃப் மை ரூல்ஸ். யாரோட வாழ்க்கை, யாரோட விதிமுறை? இந்த வாசகமே கூட மை லைஃப் மை ரூல்ஸ்.
உங்களோட சொந்த வாழ்க்கையிலிருந்து வந்தது இல்ல. என்னோட வாழ்க்கைன்னா என்னோட விதிமுறைகளா இருக்கணும்ங்கிற அந்த விதியே கூட உங்களோடது இல்ல. என் விதிமுறைன்னு சொல்லும் போதே வேற யாரோட விதியை தான் பின்பற்றுறீங்க. என்னோட விதிமுறைன்னு சொல்லும் போதே நீங்க வேற யாரோ ஒருத்தரோட விதியை தான் பின்பற்றுறீங்க. மை லைஃப் மை ரூல்ஸ். இந்த வாசகத்தை நீங்க தான் கண்டுபிடிச்சீங்களா? நீங்க இன்னமும் ஒரு அடிமைதான். வேற ஒரு பேர்ல இருக்கிற அடிமை. வேற ஒரு பேர்ல இருக்கிற அடிமை. என்னோட வாழ்க்கை ஆனா மற்றவங்களோட விதிமுறைன்னு சொல்ற அடிமைகளும் இருக்காங்க. என்னோட வாழ்க்கை என்னோட விதிமுறைன்னு சொல்ற அடிமைகளும் இருக்காங்க. அவங்க 2 பேருமே அடிமைங்க தான். ஏன்னா 2 பேர்கிட்டயும் எந்த ஒரு தனித்துவமும் இல்ல. முதிர்ச்சி எல்லா கிளர்ச்சி உங்களை எங்கேயும் கொண்டு போகாது. கிளர்ச்சி பண்ண விரும்புறவங்க ஒண்ணு நல்லா கவனிங்க. உங்களுக்குள்ளேயே கிளர்ச்சி பண்ணுங்க. மற்றவங்களை எதிர்த்து கிளர்ச்சி பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணுங்க. மற்றவங்க உங்களுக்கு வெளியே இல்ல. அவங்க எல்லாரும் உங்களுக்குள்ளேயே தான் இருக்கிறாங்க. உங்களோட சுயம்ங்கிற எண்ணமே மற்றவங்க மூலமா உருவானதுதான். மற்றவங்களை எதிர்க்கணும்னா உங்களுக்குள்ளேயே கிளர்ச்சி பண்ணுங்க. வழக்கமான கட்டமைப்பு நான் நீங்கிறது தான். ஆனா உண்மை என்னன்னா இந்த நான் மற்றவங்களோட ஒரு வெளிப்பாடு தான். மற்றவங்க உங்களுக்கு வெளியே இல்லை. அவங்க எல்லாரும் உங்களுக்குள்ளே தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. மற்றவங்களை எதிர்க்கணும்னா உங்களுக்குள்ளேயே கிளர்ச்சி பண்ணுங்க. என்னோட வாழ்க்கை என்னோட விதிமுறைகள் பத்தினது இல்லை இது. நிஜமாவே என்னோட வாழ்க்கை என்னோடது தானான்னு கேட்கறது பத்தினது இது. வாழ்க்கைன்னா என்ன? நான் வாழ்க்கையை எப்படி வரையறுக்கிறேன்? நான் எனது வாழ்க்கை. இந்த வார்த்தைகள் என்ன? நேற்றுதான் வழக்கமான விஷயங்களை நம்மளை ஏமாற்றிடும்னு நான் சொன்னேன். இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு ரொம்ப பரிச்சயமா இருக்கிறதாலேயே நமக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறோம். ஆனா பரிச்சயம் இருக்கிறதுனாலயே அங்க புரிதல் இருக்குன்னு அர்த்தம் இல்ல. வாழ்க்கை, கல்வி, பணம், வேலை, காதல் இதெல்லாம் நமக்கு ரொம்ப பரிச்சயம். ஒரு நாளைக்கு 40 தடவை இந்த வார்த்தைகளை பயன்படுத்துறோம். அதனால நமக்கு ரொம்ப பழக்கமாயிடுச்சு. ஆனா அதோட அர்த்தம் நமக்கு தெரியாது. உங்களுக்கு அதோட அர்த்தம் தெரியாதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. அதோட உண்மையான அர்த்தத்தை நீங்க கத்துக்கணும்னு நான் சொல்லல. முதல்ல இந்த அடிப்படை வார்த்தைகளோட அர்த்தம் கூட எனக்கு தெரியாதுங்கிறத நேர்மையா ஒத்துக்கங்க. வாழ்க்கையோட அடிப்படை ஆதாரமே இதுதான். பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆக்டிவா பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பயிற்சி இது. என்னோட மாணவர்கள் அவங்களோட அன்றாட பேச்சுல அடிக்கடி பயன்படுத்துற 15 வார்த்தைகளை எழுதி தர சொல்லுவேன். அவங்களும் அந்த வார்த்தைகளை எழுதுவாங்க. அப்புறம் அந்த வார்த்தைகளோட அர்த்தம் தெரியுமான்னு செக் பண்ண சொல்லுவேன். நமக்கு தெரியாத வார்த்தைகள் தெரியாம இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல. ஆனா நமக்கு ரொம்ப தெரிஞ்ச வார்த்தைகளை பத்தி நமக்கு எதுவுமே தெரியாம இருக்கிறது எவ்வளவு கொடுமையான விஷயம். தெரியாத விஷயம் தெரியலன்னா பரவாயில்ல, அது தெரியாததுதான். அது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா ஒரு விஷயத்தை தினமும் 50 தடவை பயன்படுத்தியும் அதை பின்பற்றியும் கூட அதோட அர்த்தம் தெரியாம இருக்கிறது கொடுமையானது இல்லையா? ஆமா, அதுதான் நம்ம வாழ்க்கை. ஆனா இதை சுலபமா சரி பண்ணிடலாம். முக்கியமா நீங்க இளமையா இருக்கும்போது, உங்களுக்கு நேரம் இருக்கும்போது.
நான் உங்க வயசுல இருக்கும்போது என்கிட்ட யாராவது இப்படி பேசி இருக்க கூடாதான்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க இருக்கிற இந்த ஸ்டேஜில் தான் நீங்க இப்போதான் வாழ்க்கையை தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறீங்க. இந்த நேரத்தில் தான் நீங்க ரொம்ப விழிப்புணர்வோடவும் வெளி உலகத்தை எதிர்கொள்ளவா துணிச்சலாவும் சவால்களை ஏற்றுக்கிறவங்களாவும் நேர்மையாகவும் இருக்கணும். இல்லையா? ஆமா. அவங்க மேடை ஓரத்துக்கு வர வேணாம்னு என்ன எச்சரிக்கிறாங்க. அது ரெக்கார்டிங் ஆடியோவை பாதிக்குதுன்னு சொல்றாங்க. அதனால என்ன இங்க வர சொல்றாங்க. இங்க தானே வெளிச்சம் இருக்கு. நான் ஏன் இங்க வர்றேன்னு உங்களுக்கு தெரியுமா? வழக்கமா நான் நின்னுட்டு பேச மாட்டேன். நான் உட்கார்ந்து தான் பேசுவேன். ஆனா மாணவர்களோட உரையாடும் போது மட்டும் நின்னுட்டு பேசுறது தான் எனக்கு பிடிக்கும். பல வருஷம் இப்படிதான் இருந்தது. 2006 இருந்து 2012 வரைக்கும் இப்படிதான். மாணவர்களுக்கு நெருக்கமா இருக்கணும்னு தான் நான் ஓரத்துல வந்து நிக்கிறேன். இங்க மட்டும் இல்ல, இது இன்னும் கொஞ்ச நேரம் நீடிச்சா மேடையை விட்டே கீழே குதிச்சிடுவேன். நிஜமாவே இப்படித்தான் நடக்கும். நீங்க பழைய வீடியோக்களை தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். அங்க போய் நின்னுட்டு பேசுவேன். சரி, எது எப்படியோ.